அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெரியவர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, வான்வழி வகுப்புகளாக இந்த நாட்களில் ரோமருக்கு எழுதிய நிருபம், தி எபிஸ்டல் ஆஃப் ரோமன்ஸ் நாம் படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, 16வது அதிகாரத்தில் 27 வசனங்கள். இந்த 27 வசனங்களும் இந்த புத்தகத்தினுடைய ஒரு முடிவுரையை போன்றது. Chapter 16 of Romans, it is the conclusion of the book of Romans. இந்த புத்தகத்தில் முடிவுரை செய்யும் போது சில தகவல்கள் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் 36 பெயர்களை குறிப்பிடுகிறார். நான் உங்களை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு 10 பேரை சொல்லுவீங்க, ஒரு 12 பேரை சொல்லலாம், ஒரு 15 பேரை சொல்லலாம். ஆனால் பவுலடியார் பாருங்க, இந்த 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் முதற்கொண்டு நம்ம தொடர்ந்து படித்தால் 16வது வசனம் வரைக்கும் இந்த 10 வசனத்தில் ஏறக்குறைய 36 பேர்களை அவர் குறிப்பிடுகிறார். அப்போது ரோமருக்கு எழுதிய நிருபம் எழுதி இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அதை படிக்கிறோம். அந்த மனிதர்களை பற்றி அவருடைய பெயரை நாம் தெரிந்து கொள்கிறோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தேவனுடைய புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் கவனியுங்கள், உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தேவன் பரலோகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 6லிருந்து 16 வசனத்தில் 36 பேரை, பரிசுத்தவான்களுடைய பெயரை பவுலடியார் நமக்கு எழுதி காண்பிக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனம், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு மிகவும் பிரயாசப்பட்டார்கள். கவனியுங்கள், அவர்களுடைய நாமங்கள், அதாவது பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. இது பவுலடியார் எழுதுகிறார். ஆக பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அதை வணங்குவார்கள். அப்போ தேவனுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், பெயர் எழுதப்படாதவர்கள், பெயர் எழுதப்படாதவர்கள் சாத்தானை வணங்குறவர்களாக இருப்பார்கள். பெயர் எழுதப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் பதியப்பட்டவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய பெயர் வாக்காளர் அட்டையில் இருக்கலாம், உணவு பங்கீட்ட அட்டையில் இருக்கலாம், தேச உரிமை புத்தகத்தில் இருக்கலாம், கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட்டில் இருக்கலாம். உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கான ஆதாரம் அவர் தமது ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்திருக்கிறார் என்பது. மார்க்கம், மதம், இது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவம் என்பது மார்க்கம், அதுக்கு பின்னால் அது மதமாக மாறிவிட்டது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மார்க்கம் கூட எல்லா விஷயத்திலும் சரியா இல்லை, நிறைய தவறு இருக்கு அவங்க மத்தியில் கூட. அதில் ஒன்று, இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெண்களை கண்ட பிடிக்காது. அதாவது பெண்களை 2ஆந்தர குடிமக்களாக பார்ப்பாங்க.
ஆனால் புதிய ஏற்பாடு அந்த மாதிரி போதிக்கலை. கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். எல்லா மனுஷனையும் ரட்சிப்பதற்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தியிருக்கிறார். அப்போ ஆண் பெண் என்ற இந்த பாகுபாடு இந்த பூமியில உடல் அளவில் தான் இருக்கு, ஆத்ம அளவில் இல்லை. ஆத்மான்னு சொல்லும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று தான். ஸோ சால்வேஷன் ஃபார் ஆல். ஆனால் பெண்கள் பெண்களுக்கான பணிகளை செய்யணும், ஆண்கள் ஆண்களுக்கான பணியை செய்யணும். நீங்கள் புதிய ஏற்பாட்டை நன்றாக படிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த முதல் செய்தியை சொன்னது ஆண்கள் அல்ல, பெண்கள் தான். பெண்கள் தான் போய் அப்போஸ்தலர் இடத்துல நாங்கள் அவருடைய கல்லறை அண்டை சென்றோம், அது திறந்திருந்தது, அங்கே நாங்கள் தேவதூதனை சந்தித்தோம், அவன் எங்களுக்கு சொன்னான் அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே மரித்தோரில் எழுந்தார் என்று சொன்னார்கள். ஆக the very first gospel was preached by women only. ஆனால் இந்த மார்க்கத்தில் மிக நாசகரமான ஒரு சில ஆட்கள், அவர்கள் யாருக்கோ ஒரு வகையான கைக்கூலிகள், அடிமைகள். அவங்க என்னன்றாங்க, பெண்கள்லாம் நிற்கக்கூடாது, முன்னால் வரக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தவறு. நாம் அனைவரும் ஏவாள் என்ற ஒரு தாயின் கர்ப்பத்தின் வழியாக தான் வந்திருக்கிறோம். அதனால தான் கவிஞன் பாடுகிறான், தாய் இல்லாமல் நான் இல்லை. அதாவது சரீர பிறப்பு தாய் வழியாக தானே வருது, அதை நம்ம நினச்சி மதிக்கணும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். கெங்கிரியா ஊர் சபைக்கு, கவனிங்கள், ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் ஆதரவாய் இருந்தாள். இந்த இடத்துல பவுலடியார் பல தகவல்களை நமக்கு சொல்கிறார். முதலாவது, அந்த சகோதரியுடைய பேர் பெபேயாள். அவள் இருந்த ஊர் கெங்கிரேயா. அவள் ஊழியக்காரி. ஊழியக்காரி மாத்திரமல்ல, அவள் பரிசுத்தமுள்ள ஊழியக்காரி. she was a saint in Christ. அந்த அன்பு தாய் சபைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஏராளமாக சேவை செய்தாள் என்று நாம் படிக்கிறோம். இந்த இடத்துல ஊழியக்காரி என்ற இந்த மூல மொழியில டீக்கனாஸ் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அதாவது ஆண்களும் உதவிக்காரர்களாக இருக்கலாம், பெண்களும் உதவிக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் பெண்கள் உதவிக்காரர்களாக எப்படி இருக்க முடியும்? சபைக்கு கர்த்தருடைய பந்தி செய்து தருதல், சபையிலே பெண்களை விசாரித்தல், சபையிலே பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்தல், சபையிலே பெண்கள் மத்தியிலே கூட்டங்கள் நடத்துதல், பெண்களுக்கென்று செய்யப்படும் அநேக பணிகளை அவர்களால் செய்ய முடியும். சபையில பெண்கள் பேசக்கூடாது என்ற ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். இதை தான் மார்க்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசா அதுக்கு பெரிய பெரிய கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு பேசுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்றதோ அது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதும். 34ஆம் வசனம் பாருங்கள். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். இப்போ இந்த இடத்துல ஸ்திரீகள் என்று எழுதியிருக்கிறது சாதாரண விசுவாசம் உள்ள பெண்கள். அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக வந்தவர்கள் அல்ல, அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல. they are a common Christian women. they are not dedicated as diakonos. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படி சொல்கிறது. இந்த வேதமும் அப்படி சொல்கிறது என்ற இந்த கருத்து பல இடங்களில் பைபிளில் இருக்கு. அதாவது பைபிள் கமாண்ட்ஸ் என்ற அந்த வார்த்தை எங்கே வருகிறது என்று சொன்னால், ஆதாமை மீறி போன ஏவாள். அப்போ ஏவாளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்திரு. ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ அவளை ஆண்டுகொள், ரூல் ஓவர் ஹர்
புருஷனுடைய வாயின் வார்த்தையை கேட்டு நட. சாராள் தன் கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் என்று 1 பேதுரு 3 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆகவே சபையிலே பேசுவது என்பது பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசுறதுன்றது அர்த்தம் இல்லை. மேடையிலே எழுந்து நின்று பேசுவது. சபையிலே பேசுவது என்பது சபைக்கான பொருளாதார கூட்டம், சபைக்கான எதிர்கால கூட்டம், திட்டமிடுதல். அந்த இடத்துல மூப்பர்கள் உதவிக்காரர் உட்கார்ந்து பேசுவாங்க. ஒரு மூப்பருக்கு பின்னால் அவருடைய மனைவி நின்றுக்கிட்டு நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இன்றைக்கும் பாருங்கள், பாஸ்டர்னு சொல்கிறாங்களா, அவர் ரொம்ப அதிகாரம் உள்ளவர், அவர் தான் அந்த சபையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகாரம் உள்ளவராக அவங்க மனைவி இருப்பாங்க. அவங்கள பாஸ்டர் அம்மானுவாங்க. பாஸ்டர் சொல்கிறத கூட தப்பிச்சிடலாம். பாஸ்டர் அம்மா கிழிச்ச கோட்டை யாரும் தாண்ட முடியாது. அவர்கள் தான் சபையில் பேசக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் சபையை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டாடுறாங்க, ஆணவத்துக்கு கீழே கொண்டாடுறாங்க, பெருமைக்கு கீழே கொண்டாடுறாங்க, சொத்துக்கு கீழே கொண்டாடுறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் ஏதோ குயின் மாதிரி, ஒரு ராஜாத்தி மாதிரி நடக்க நினைக்கிறாங்க. அவங்க பேசவே கூடாது. எப்பேற்பட்ட ஊழியக்காரனுடைய மனைவியும் அந்த ஊழியக்காரனுக்கு பின்னால் வீட்டில் இருக்கணுமே தவிர திருச்சபையின் வாசலிலோ திருச்சபையின் பீடத்திலோ நின்று அதிகாரம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை தான் அவர் சொல்கிறார். ஆனால் அதே வேளையில் பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய நல்ல கிரியைகள் பாராட்டப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, அவர்கள் சபையில் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்கள் பிள்ளைகள் மத்தியிலும் வாலிப பெண்கள் மத்தியிலும் வயோதிக பெண்கள் மத்தியிலும் விதவைகள் மத்தியிலும் பெண்கள் மாநாட்டிலும் பெண்கள் வகுப்பிலும் அவர்கள் தாராளமாக பேசலாம். ஒரு பெண்ணுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு மூடி போட்டு வாயை திறக்காது, மூஞ்சியை காட்டாத, கண்ணை காட்டாத அப்படின்னு சொல்கிற மதங்கள்லாம் நாட்டில் இருக்குது. கிறிஸ்தவம் அப்படி இல்லை. ஆக என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய அறிவு ரொம்ப அதிகமாக போயிட்டு தான் நினச்சிடக்கூடாது. யூ ஜஸ்ட் see what the Bible says. நான் உங்களுக்கு ஒரு சொல்லுகிறேன், ஒரு சபை காய்ந்து போய் தேய்ந்து போய் நாரி போய் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே பெண்கள் இல்லைன்னு அர்த்தம். எந்த சபையில் பெண்கள் ஊழியம் செய்யலையோ, எந்த சபையில் பெண்கள் ஆரவாரமாக இல்லையோ அது வளரவே வளராது. இந்த நாற்றம் பிடித்த அநாகரிகமான இந்த மார்க்கத்தை செய்த சில ஆளுங்க இருக்காங்க. ஏதோ பெண்கள் பிசாசு மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அவர்கள் நடத்துகிற சபையில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருப்பான், 10 பேர் தான் இருப்பான், விளங்கவே மாட்டான். தாய் இல்லாமல் நான் இல்லை. தாயின் விசுவாசம் தீமோத்தேயுக்கு எவ்வளோ அழகாக இறை வந்தது. சொல்கிறாரு பவுலடியார், உன் தாயாகி ஐனிக்கையாள், உன் பாட்டி லோவிசையாள், அவங்ககிட்ட இருந்தெல்லாம் விசுவாசம் உனக்கு வந்ததப்பா அப்படின்றார். அதனால் பெற்றோர்கள் கவனிக்கணும், தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கணும். அந்நாள் சாமுவேலை வளர்த்து மாபெரும் தீர்க்கதரிசியாக மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம், most gracious women, they grow great Christians in their family. ஆரம்ப காலத்தில் சபைகள் என்பது ஒரு பெரிய கட்டடம், அதுக்குன்னு ஒரு அடையாளம் எதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கு. இப்போ இது ஒரு கிறிஸ்தவ ஆலயம், இது ஒரு இஸ்லாமிய தொழுகை கூடம், இது ஒரு இந்து கோவில், இது ஒரு புத்த விஹார், இது ஒரு சீக்கிய கூடுமிடம். நம்ம கட்டடத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் கிறித்தவர்கள், இன்றைய காலத்திலும் கிறித்தவர்கள் இப்படி தான் ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு இப்படி தான் ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு மணியை தொங்க விட்டு இப்படி வைக்கணும்னு எந்த கட்டளையும் இல்லை. ஆரம்ப கிறித்தவர்கள் வீடுகளில் கூடி வந்தார்கள். இன்றைக்கும் கூட ஆயிரமான சபைகள் தங்களுடைய வீடுகளில் அவர்கள் கூடி வருகிறார்கள். வீடுகளில் கூடி வருவதில் ஒரு கஷ்டம் இருக்கு.
அது அவர்கள் குடியிருக்கும் வீடாக இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கஷ்டம், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சபைக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு நோய் மாதிரி பரவிடும். வீட்டில் சபை கூடக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை. ஆனால் வீட்டில் சபை கூடுறதா இருந்தால் அந்த சபைக்குரிய இடத்த அந்த வீட்டார் அதற்கு கொடுக்க வேண்டும். அதற்குரிய நிலையில் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 5வது வசனம், அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். ஆசியாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்னேத்தையும் வாழ்த்துங்கள். அப்போ சபையானது வீடுகளில் கூடி வந்ததாக இருக்கிறது. முதல் சபை எருசலேம் நகரத்தில் தொடங்குச்சு இல்லையா, 33வது வருஷம். அவங்க எங்கே கூடினாங்க? அவங்க எப்படி கூடினாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் சாலமோனின் மண்டபம்னு ஒன்று இருந்தது. அதாவது அரசனுக்கான ஒரு ரிக்ரியேஷன் பில்டிங் அது. அந்த பில்டிங்கில் தான், சாலமோனுடைய மண்டபத்தில் தான் ஆரம்ப சபை கூடியிருக்கு. எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவங்க போக முடியாது, ஏன்னா அது யூதர்களுடையது. ஆகவே தான் சபைகள் வீடுகளில் இருந்ததுனால பவுலடியார் சபையை துன்பப்படுத்தும் போது வீடுகளில் நுழைந்து சபையை துன்பப்படுத்தினான் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து, கவனிங்கள், சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போ சபை எங்கே கூடியிருந்தது? வீடுகளில். அந்த வசனம் உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ சபையை வீட்டில் நம்ம கூடலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கேத்தலிக் பில்டிங் இருக்குது, அங்கே போகாதீங்க. ஏன்னா அவர்கள் முழுக்க விக்கிரக வழிபாட்டை பின்பற்றுறாங்க. அப்போ சபை என்பது உங்கள் வீட்டிலே நீங்கள் துவங்கலாம், உங்கள் வீட்டிலே அதை ஆரம்பிக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே குழந்தை பிறந்து வளர்வது போல நீங்கள் 5, 10, 100 சகோதரர்களாக உங்கள் வீட்டினுடைய அளவை பொறுத்து ஒரு சபையாக நீங்கள் கூடலாம். அதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை, எந்த ஒரு வசனமும் உங்களை புறம்பாக்க முடியாது. யூ ஹவ் எவ்ரி ரைட் டு வர்ஷிப் காட் ரைட் அட் யுவர் ஹவுஸ். இந்த முடிவுரை எழுதும்போது 17ஆம் வசனம் பாருங்கள், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு, உபதேசனா போதனை, விரோதமாக பிரிவினை, பிரிவினைனா டிவிஷன், இடர்கள் அப்படின்னா ஸ்டம்பிளிங் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்போ சபையில் சத்தியத்தின்படி நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சத்தியத்தின்படி நடக்கும்போது சில பேர் பிரிவினையை உருவாக்குவான். பிரிவினையை உண்டாக்குற மனுஷன் தான் வெற்றி பெற்றதாக நினைக்கிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையை நிறைவேற்றப் போகிறான் என்று நீதிமொழிகளில் படிக்கிறோம். இன்றைக்கும் கூட பாருங்க, சபைகளில் ஒரு 30 பேர் இருந்தால் 31வது ஆள் ஏதாவது ஒரு கலகம் உள்ள பண்ணிடுவான். பிரிவினைகளை உண்டாக்குறாங்க. அதனால்தான் மார்க்கம், குறிப்பாக இந்த கிறிஸ்துவின் சபை அப்படியே பிஞ்சு பிஞ்சு போன அந்த அப்பங்களாக அவர்கள் பிரிந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதாவது மார்க்க அறிவை பெற்றும் மார்க்கத்தில் ஐக்கியமாக இருக்க முடியாத ஆள், பலவீனத்தை தாங்க முடியாத ஆள், ஏழையை காப்பாற்ற முடியாத சபைகள், அவர்களும் மதத்துக்குரியவர்கள் தான். The true church cannot be divided, have division. உங்களுக்குள்ள பிரிவினைகள் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அடுத்தது இடரல்கள். இடரல்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு பார்வை தெரியாதவர் வராரு, அவருக்கு முன்னால் ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சா என்ன ஆகும்? அவர் தடிக்கு விழுவார். அது மாதிரி விசுவாசிகளை சந்தேகத்துக்குரிய விஷயங்களை சொல்லி, இல்லாத பொல்லாதவைகளை சொல்லி, ஊழியக்காரை அவமானப்படுத்தி, அவருடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி, அவருடைய வாழ்க்கையை கேவலப்படுத்தி, அல்லது சபையில் நடக்கிற விஷயங்களை கேவலப்படுத்தி ஏதாவது ஒன்று சொல்லுவான். அவர்கள் தான் இடர்களை உண்டாக்குறவர்கள். நிறைய நான் சொல்லுவேன், அதை பற்றி எனக்கு நேரம் இல்லை. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இடர்களை உண்டாக்குவாங்க. பார்த்தீங்களா, லார்ட் சப்பர் கொடுக்கும்போது அவர் தும்புறாரு, பார்த்தீங்களா கத்தருடைய பந்தி கொடுக்கும்போது அவர் கை கழுவலை, பார்த்தீங்களா அவர் கத்தருடைய பந்தி கொடுக்கும்போது சின்ன சின்ன ஒரு குப்பியில் கொடுக்குறாரு. இன்றைக்கி கொரோனா காலத்தில் அதான் நீங்களும் நானும் செஞ்சோம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய கிளாஸில்
ஒரு மக்களை கொண்டு போய் திராட்சை ரசத்தை கொடுத்தோம். இப்போ எப்படி கொடுத்தோம்? ஒரு காலத்தில் கத்தோலிக்கர்களை கேலி செய்தோம். இப்போ நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? அதனால் இதெல்லாம் இடரல்கள். ஏதாவது ஒன்று பிடிச்சிக்க வேண்டியது. அதே மாதிரி இடரல்களை உண்டாக்குறவங்க கடவுளுக்குள்ளவே இடரலை உண்டாக்கிடுவோம். தேவன் ஒருவர், அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். தேவன் ஒருவர் தான். பிதா சிருஷ்டிக்கிறவராகவும், குமாரன் ரட்சிக்கிறவராகவும், ஆவியானவர் வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். இந்த கருத்தை விசுவாசத்தில் தான் நம்ம ஏற்றுக்கொண்டுமே தவிர அறிவிலை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளை விரலை விட்டு எண்ணக்கூடாது. 3 கடவுள்கள் நமக்கு இல்லை, ஒரே தேவன் தான். இடர்களை உண்டாக்குறவன் பிதா மட்டுமே தேவன் சொல்லுவான். ஒரு கூட்டம் குமாரன் மட்டுமே தேவன் சொல்லுவான். ஒரு கூட்டம் பரிசுத்தாவி மட்டுமே தேவன் சொல்லுவான். இதான் இடர்கள். ஆக இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. 2வது, கிறிஸ்தவர்களில் எல்லாரும் முதிர்ச்சி அடைஞ்சவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் மொழியே தெரியாதவன் தன்னை தமிழ்னு சொல்கிற மாதிரி, பைபிளை படிக்காமலே போதகரான ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். 50 ரூபாய்க்கு ஞானஸ்நானம் பெறுகிற அயோக்கியர்கள் எனக்கு தெரியும். வெளிநாட்டுக்காரன் இதை சொன்னான்றதுக்காக அதை நம்புற ஒரு முட்டாள் எனக்கு தெரியும். ஆனால் பைபிளை நீங்கள் படிக்கணும். இந்த பைபிளை படிக்கிற ஆள் பலவீனமாக இருப்பான். அந்த பலவீனனுடைய அச்சத்தை போக்கணும். கிறிஸ்தவர்கள் பிரிவினைகளையும் இடர்களையும் பலவீனமான கிறிஸ்தவர்கள் மத்தியில் உண்டாக்குவாங்க. அப்படி நாம் செய்யக்கூடாது. பாருங்கள் 18வது வசனம். அப்படிப்பட்டவர்கள், அதாவது பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுனுடைய வயிற்றை கவனிங்கன்றார். அதாவது வயிற்றை நம்புகிற மக்கள் இவர்கள். பிலிப்பியர் 3:19 படிக்கிறோம், வயிறு அவருடைய தேவன். எத்தனை ஊழியக்காரர்கள் மார்க்கத்தில் அயல் நாட்டு உதவிக்காக எதை வேணாலும் சொல்றதுக்கும் எல்லா பிரிவினைகளை போதிப்பதற்கும் அவங்க தயாராக இருக்காங்க. இந்த கிறிஸ்துவின் சபை என்ற இந்த அமைப்புக்குள்ள கூட 20 வகையான பிரிவினைகள் இருக்கிறது. ரொம்ப வெட்கக்கேடான ஒரு காரியம் இது. மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அயோக்கியர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சேட்டை பண்ணுறான். இதுக்கெல்லாம் காரணம் அவளுடைய வயிறு தான் காரணம். இந்த வயிற்றுல வேதனை வச்சுக்கினாங்க என்ன வேணாலும் சொல்லுவான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 3 கேள்விகளோடு இந்த புதிய ஏற்பாட்டை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அதை போதித்தாரா? ஆம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்கள் அதை எழுதினார்களா? ஆம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் அதை கை கொண்டார்களா? ஆம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் எதை செய்தார்களோ அதை செய்தால், அதன்படி நடந்தால் நாம் மார்க்கமாயிருப்போம். இல்லைனா துன்மார்க்கமாக மதமாக நாம் இருப்போம். ஆகவே அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும். இப்பொழுது ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். 19ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது ரோமாபுரிக்கு இந்த கடிதத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களை குறித்து பேசும்போது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மக்கள் என்று பாராட்டு கொடுக்கிறார். அப்படி பாராட்டு கொடுக்கும்போது ஒன்றை சொல்கிறார், நல்ல விஷயங்களில் ஞானியாக இருங்க, கெட்ட விஷயங்கள் வரும்போது பேதைகளாக இருங்க. பேதைனா என்னது? அமைதியாக இருப்பது, அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, அதை பார்க்காமல் இருப்பது, எனக்கு அது தெரியாது என்பது போல வாழ்வது, அதான் பேதை. நீங்கள் அறிவாளி ஆயிட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். உங்களுக்கு தெரியும், ஒரு புண்ணை அது நமைக்கும் போது சொரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ சொரிறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும். சொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எரிச்சல், அவ்வளோ ரத்தம், அவ்வளோ சீழும் அந்த புண்ணிலிருந்து வடியும். அதனால பேதைகள் என்பவர்கள் யாருன்னு சொன்னால், ஒரு தவறை பார்த்தா கூட அது திருந்தும்,
அது தானாக திருந்தும், அது நல்லா நடக்கும், அது அவன் மாறிடுவான், அவன் அந்த பலவீனமான ஆள் சரியாயிடுவான் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்கணும். நன்மையாக இருக்கிற விஷயங்களில் ஞானியாக இருங்க, தீமையாக இருக்கிற விஷயத்தில் அப்படியே மௌனம் காருங்க, அமைதி கொள்ளுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். The Lord will take his own course. ஆகவே தீமை விஷயத்தில் எப்படி இருக்கணுமா? பேதைகளாக இருக்கணுமா. ஒரு கொலை செய்த ஆள் அந்த கத்தியோட ஓடுறார், பக்கத்து சந்தில் ஓடி இருக்கார், அதை நீங்கள் பார்த்தீங்க. பின்னாலேயே போலீஸ்காரர் விசில் ஊதி கொண்டு வர்றாரு. சார் இந்த பக்கம் யாராவது ஓடினாங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, பேதையை எப்படி நடப்பீங்க? அதை எப்படி நீங்கள் அந்த இடத்துல உங்களை சரி பண்ணுவீங்க? ஒரு பேதையாக இருந்தால் எப்படின்னா, ஏதோ ஒரு ஆள் போன மாதிரி தான் இருந்தது, ஆனால் எந்த பக்கம்ன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. காரணம் என்னன்னா, நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சிங்க, ஏன் வேலை இல்லை, அது அவனை காட்டி கொடுக்குறது ஏன் வேலை இல்லை. தட்ஸ் யுவர் ஜாப். அதுக்காக தான் உனக்கு சம்பளம், அதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம். என்கிட்ட ஏன் வந்து கேட்குற? என்ன கேட்காத. பேதைகள் நியாய தீர்ப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள். எவ்வளோ நல்ல வார்த்தை. இன்றைக்கு சபையில் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இது. நமக்கு சத்தியம் தெரியும், மார்க்கம் தெரியும், ஆனால் பிரச்சனை எங்கே வருது? நம்ம வாயால் வரும், நம்ம கண்ணால் வரும், நம்ம காதால் வரும். ஆகவே நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதை எப்பவுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. முதல் நூற்றாண்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை கிறிஸ்தவர்கள் என்று தான் அழைச்சிருக்காங்க. இது அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாயிருந்தால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன் who follow Christ called Christian. அப்படியானால் கிறிஸ்தவர்கள் கூடும் சபைக்கு என்ன பேரை சொல்லலாம்? என்ன பேரை வைக்கலாம் சபைக்கு? ஒரு ஆள் என்கிட்ட அவருடைய சபையினுடைய பேரு சைபால் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் அந்த போதகரை பார்த்து கேட்டேன், இந்த சொறி சிறங்கு மேலே வெள்ளையாக ஒன்று பூசுவாங்களே, ஒரு டப்பாவில் விற்கிறாங்களே சைபால், அதுவா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இந்த சைபால் என்பது ஏறக்குறைய 60-70 வருஷமாக அந்த நாட்டில் வித்துட்டு இருக்கான். அவர் சொல்கிறார், அது இல்லைங்க, சைனா சவுத்து, ஐயனா இந்தியா, பீனா பிலீவர், இப்படியே சொல்லின்னு போகிறார். இந்த மாதிரிலாம் பேர் வைக்க மக்கள் புத்திசாலியாக இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் சபையை கிறிஸ்துவின் சபை என்று தான் அழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சபையினுடைய தலையாக கிறிஸ்து இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆகவே நாம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொண்டு சத்தியத்தில் வளரும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு பெயர் வைக்கும்போது அந்த பெயர் அவனுடைய தலையை குறிக்கிறது. அது மாதிரி சபைக்கு பேர் வைக்கும்போது அது சபைக்கு தலையாகி இயேசுவை குறிக்க வேண்டும். இன்னைக்கு சபைக்கு பேரை வைக்க மனிதர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற மாதிரி விருப்பமாக செய்து அவங்களுடைய சொந்த போதனைகளை அதுக்குள்ளே திணிக்கிறாங்க. அப்படி நாம் செய்ய வேண்டியதில்லை. பாருங்கள், ரோமர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். அப்போ சபையில் பிரிவினை இல்லை, அதனால ஒருத்தர் வாழ்த்துறாங்க. என்ன அழைக்கிறாங்க பாருங்க, கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இதுதாங்க புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற பொதுவான சபையினுடைய பெயர். The Churches of Christ salutes you. உலகம் முழுதும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த பெயர் பொருந்தும், இந்த வாழ்த்துதல் பொருந்தும். ஆகவே உங்களை நான் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சியை நாளை நாம் சந்திக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இடரல்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குற மக்களை நாங்கள் கண்டு தூரமாக இருக்கவும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்ற எல்லைக்குள்
எங்கள் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜீவ புத்தகத்திலே எங்கள் பெயர்கள் எழுதப்பட்டதற்காக உமக்கு தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?